ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு முனுசாமி கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு துப்புரவு தொழிலாளிகள். அவங்க ஒரு நாள் பாதாள சாக்கடையை கிளீன் பண்ணும்போது அவங்களுக்கு நடந்த பயங்கரமான நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில தொடர்ந்து 3 நாள் மழை பயங்கரமாக கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த காரணத்தினால மழை தண்ணி எல்லாம் ஒரு சாக்கடைக்குள்ள இறங்கும் பார்த்தீங்களா, அந்த இடம் ஃபுல்லா ரம்பி அந்த ரோடே ஃபுல்லாவே தண்ணியாவே இருந்துட்டு இருந்திருக்கேன். மணி 2 மணி. இவ்வளோ நேரத்துக்கு இப்போ முனுசாமிக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து ஃபோனு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு, அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி ஃபோன் வந்திருக்கு. முனுசாமி இப்போ இந்த நேரத்தில் போய் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசனையோட தான் எந்திரிச்சிருக்காரு. இழந்தவர் கூடவே இவங்களுக்கு கீழே அசிஸ்டண்டா ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பேர் கார்த்திக்ங்க. இந்த நபருக்கு ஃபோன் பண்றாங்க, வாடா நமக்கு வேலை வந்துருச்சு, நைட் நேரம் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிடும், வா போலாம் அப்படின்னு முனுசாமியும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாராம். இப்போ முனுசாமி அப்படின்றவர் தான் கொஞ்சம் சீனியர். இங்க கார்த்திக் அப்படின்றவர் அப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்தவர். 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு கையில டார்ச்சையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மெயின் ஹோல் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்களாங்க, அந்த பாதாள சாக்கடை அப்படின்றதுலயே மெயின் ஹோல் ஒண்ணு இருக்கான். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. கரெக்டா அந்த இடமும் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா இங்க முனுசாமி போற வழியிலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா, இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம் அப்படின்ற சொல்லி இருந்திருக்காரு. ஆனா கார்த்திக் அப்படின்றவரு அதை நம்பல. சரி என்ன இருக்கும் என்ன அப்படின்றதெல்லாம் பெருசா கேட்டுக்காம அந்த நபரும் போறாங்க. அந்த மெயின் ஹோலோட அந்த மூடியை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் முனுசாமி என்ன சொல்றாருன்னா, உள்ள இறங்கும் போது ஏதாவது சின்னதா சத்தமோ அல்லது அசம்பாவிதம் மாதிரியான ஏதாவது நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா உடனே என் பேரை சொல்லி கூப்பிடுறா, நான் கண்டிப்பா உன்னை மேல இழுத்துறேன் அப்படின்னு கயிறு கட்டி கார்த்திகை கீழே இறக்குறாங்க. அப்போதான் கார்த்திக் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லி என்னை பயமுறுத்தி உள்ள அனுப்புறீங்க, என்னதான் நடந்துட போகுது அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு கீழே இறங்குறாரு. இறங்கினவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நடந்து போறாருங்க. இந்த நபருக்கு முட்டிக்காலுக்கு மேல தண்ணி இருந்திருக்கு. அங்கங்க அடைப்புகளாகவும் இருந்திருக்கு, நிறைய குப்பைகளாகவும் இருந்திருக்கு. இந்த அடைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிக்கிட்டே முன்னோக்கி டார்ச் அடிச்சுக்கிட்டே இந்த நபர் நடந்து போறாங்க. கார்த்திக் அப்படின்றவரு இங்க நடந்து போக போக ஒரு இடத்துல பயங்கரமான அடைப்பு இருக்கு. அந்த இடத்த அடைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம், சவுக்கு சவுக்குன்னு எண்ணத்தை மெல்ற மாதிரியான சத்தம். இந்த இறைச்சி எல்லாம் ரொம்ப பயங்கரமா வேகமா சாப்பிட்டோம்னா, பச்சை கறியை சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சத்தம். என்னடா திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ட்டு கார்த்திக் அந்த அடைப்பு எடுத்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இப்படி திரும்பி பாக்குறாருங்க. இவர் தான் ஹெட்லைட் வெளிச்சம் வச்சிருக்காரு இல்லையா, அந்த தலையில மாட்டுவாங்களா அந்த லைட். அந்த லைட் வெளிச்சத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி, பொண்ணோட உருவம் கிடையாது, பொண்ணோட உருவம் மாதிரி அங்க ஏதோ உட்காந்துக்கிட்டு என்னத்தையோ சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா ஒரு மனுஷனோட உடம்பு மடி மேல வச்சுட்டு சாப்பிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்குங்க. பார்த்த கார்த்திக்கு அள்ளு இல்லைங்க, பயங்கரமா பயந்து விட்டாரு. என்ன இது இந்நேரத்துல உட்காந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு அந்த லைட் வெளிச்சத்துல நல்லா பார்த்துட்டே இருக்காருங்க. இப்போ மறுபடியும் இவருக்கு வேற ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னா, இவருக்கு இன்னொரு சைட்ல இருந்து அதே மாதிரியான ஏதோ மெல்ற மாதிரியான சவுக்கு சவுக்குன்னு சத்தம் கேட்குது. இப்போ இங்க இருந்து என்னடா சத்தம் கேட்குது, இங்க அடைப்பு தானே இருந்துச்சு அப்படின்ட்டு இப்படி வேகமா பயத்தோட திரும்புறாருங்க. அந்த இடத்துல ஒரு ஆணோட உருவம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்குங்க. அதுவும் எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது 2த்தையும் பார்த்த இந்த நபருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அந்த முனுசாமி அப்படின்றவரை கூப்பிடறதுக்கான அந்த வாய்ஸே வெளியே வரல. ரொம்ப நடுங்கி போயிட்டு கார்த்திக் கத்துன்னு கத்துறாருங்க. இந்த ஹோல் அந்த பெரிய பைப்புக்குள்ளதானே இருக்காரு, அந்த பைப்பு ஃபுல்லாவே எக்கோ ஆகுது. ஆனா முனுசாமி அப்படின்றவரு இவரை கொஞ்சம் கூட மேல தூக்கவே இல்லை. அண்ணா அண்ணா முனுசாமி என்னை காப்பாத்தனா அப்படின்னு கார்த்திக் கத்துறாருங்க. இப்போ அந்த இடத்த விட்டு இவரால் ஓடவும் முடியல. ஃபுல்லா சாக்கடையெல்லாம் இவர் சூழ்ந்து இருக்கிற மாதிரி, அந்த காலை எடுக்க முடியாத அளவுக்கு நல்லா டைட்டா பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இந்த பக்கம் இருந்த அந்த ஆணோட உருவம் மாதிரி மேல அப்படியே மெதுவா எந்திரிச்சு வருதுங்க. பக்கமா வரதான் தெரியுது, அது பயங்கரமான ஒரு பிசாசோட உருவம் மாதிரி இருக்குங்க. கண்ணெல்லாம் ரெட் கலர்ல அப்படியே டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி பளிச்சுன்னு மின்னுதாங்க.
வாயெல்லாம் ஃபுல்லா என்னத்தையும் மென்னுக்கிட்டு தொங்க விட்டுக்கிட்டு அப்படியே மனுஷனோட குடல் தொங்கிட்டு இருந்த அந்த மாதிரியும் வருதாங்க. இப்ப பார்த்த இன்னும் நட்டிங்க போயிட்டு மிரண்டு கத்துன்னு கத்துறாருங்க. இப்போ இவர் கத்துறதுதான் நல்லாவே முனுசாமிக்கு கேட்டிருக்கேன். என்னடா கார்த்திக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணா என்ன மேல தூக்கணும் அப்படின்னு கத்திக்கிட்டே பக்கமா ஓடி வரலாம் அப்படின்னு நகர்றாருங்க. ரொம்ப ஃபோர்ஸா ஓடுற மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாதான் ஒரு அடியே எடுத்து வைக்க முடியுதா. ஆனா அது பக்கமா நெருங்கி வந்துருச்சு. உடனே இந்த நபர் என்ன பண்றாரு, வேக வேகமா கத்திக்கிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி அந்த ஓட்டைக்கு இவர் இறங்குனார் பாத்தீங்களா, அந்த ஓட்டைக்கு நேரா போய் நிக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இருந்த அந்த பொண்ணோட உருவ பிசாசு, அந்த பேயானது சிரிச்சுக்கிட்டே இவர் பக்கம் நெருங்கி வருதுங்க. அதுவும் என்னத்தையும் மென்னுக்கிட்டே வருது. இப்போ ரெண்டுமே நெருங்கி வந்துருச்சு. டக்குன்னு முனுசாமி கயிறை மேல தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பொண்ணோட உருவம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த உருவம் தான் முந்த கார்த்திக்கோட காலை பிடிச்சி இழுக்குதுங்க கீழேயே. முனுசாமியால தூக்கவே முடியலங்க மேல. ஆனா என்னை காப்பாத்தினா, கீழே என்னமோ இருக்குன்னா, என் காலை பிடிச்சி இழுக்குது, கண்டிப்பா ஏதோ இது பேய் தானா, கண்டிப்பா என்னை காப்பாத்திருனா அப்படின்ட்டு கார்த்திக் கத்திக்கிட்டே இருந்தாராங்க. இப்போ இந்த முனுசாமியும் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட வேலை செய்யறதுக்கு வேற யாருமே இல்லையோ, இவர் ஒருத்தராகவே அவரை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மேல தூக்கிட்டாரு. ஒரு வழியா அந்த ஹோலுக்கு மேல வந்துட்டு கார்த்திக். அதன் பிறகு இவரே அவரோட கையை வச்சு மேல ஏறி வந்து அதுக்கப்புறமா தான் மூச்சே விடுற மாதிரி இருந்திருக்குங்க. இப்போ கார்த்திக் அப்படின்றவர் நடந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வாய் எடுக்கும்போது இன்னொரு பயங்கரமான சம்பவங்க. என்னன்னா, முனுசாமி நிக்கிறாரு பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி எங்க ஃபுல்லா சாக்கடையில நனைஞ்ச மாதிரி முகமோ இல்ல உடம்போ எதுவுமே தெரியல. ஆனா சாக்கடையோட அந்த கழிவுகள் மட்டும் இருக்கிற மாதிரி கண்ணு மட்டும் பளிச்சுன்னு மாதிரி ஒரு உருவத்தை முனுசாமிக்கு பின்னாடி பார்த்திருக்காரு. பார்த்த கார்த்திக் மிரண்டு அடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க. பயங்கரமா கத்திக்கிட்டே ஓடுறாரு. இவர் மேலேயும் ஃபுல்லா சேறு இருக்கு, ஆனா அதை பொருட்படுத்தாம வேகமா கத்திக்கிட்டே ஓடுறாரு. இதை எதுவுமே புரியல முனுசாமிக்கு. என்னடா மேல தூக்கி நிக்க வச்சவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா திருப்பி ஓடுறானே அப்படின்ட்டு இவரும் பின்னாடி திரும்பி பாக்குறாருங்க. அந்த இடத்துல நின்று அந்த உருவத்தை பார்த்து மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சான். பயங்கரமா இந்த நபரும் பயந்துட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டாராம். ஏய் நில்றா கார்த்திக், என்னையும் காப்பாத்துடான்னு இவங்க எடுத்துட்டு போன எந்த பொருளுமே எடுக்காம ஆளு தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு வேகமா ஓடி இருக்காங்க. இப்போ கார்த்திக்கு போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டாரு. முனுசாமியும் அந்த இடத்துக்கு போயிட்டாரு. என்னதாண்டா ஆச்சு, என்னதுடா அது, நானும் பார்த்தேன்டா. ஏய் கண்டிப்பா அது பேய்தாண்டா அப்படின்னு முனுசாமி இன்னும் பயமுறுத்துறாரு. ஆல்ரெடி கார்த்திக் பயந்துதான் இருக்காரு, இப்போ இன்னும் பயமுறுத்துறாரு. கூடவே கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, அண்ணா நீ தூரத்துல இருந்து பார்த்ததுக்கே இப்படி சொல்றியே, என் காலை பிடிச்சி இழுத்ததே அதுதானா அப்படின்னு சொல்லும்போது மேலெல்லாம் குப்புன்னு சிலிர்த்தச்சாங்க. என்னடா சொல்ற, நிஜமாவாடா அப்படின்னு முனுசாமியும் கேட்டாராங்க. அங்க கார்த்திக், ஆமாண்ணா நான் கீழே இறங்குற கொஞ்ச நேரத்திலேயே 2 உருவத்தை பார்த்தேன்னா, இந்த 2மே பேய் தான், பயங்கரமான பிசாசு மாதிரி இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போதான் முனுசாமி என்ன சொல்றாருன்னா, டேய் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, நடந்து போகும்போதே சொன்னேன்ல ஜாக்கிரதையாயிருன்னு, இதுக்கு தாண்டா சொன்னேன், இங்க இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும்டா, அதனால தாண்டா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகைக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்திருக்கவே மாட்டேன்ல, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் ஆச்சு அப்படின்றதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே இந்த ரோடு, அதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு சுடுகாடா இருந்துச்சு. அந்த சுடுகாட்டுல பயங்கரமான பேய்கள்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கும். அப்பப்போ நிறைய பேர் அதை பார்த்து பயந்துருக்காங்க. சில பேர் இறந்து கூட போயிருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இப்போ இந்த ரோடையும் போட்டிருக்காங்க. அந்த அந்த பெரிய ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதாள சாக்கடை அதுவும் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சொன்னதும் கார்த்திக்கு அப்படியே குப்புன்னு வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிச்சாங்க. என்னன்னா சொல்ற, ஒருவேளை இப்போ அந்த சுடுகாட்டுல இருந்த பேயா இருக்குமோ, அதுதான் நம்மள இந்த மாதிரி பண்ணுதானா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா அதே தாண்டா, நம்ம பார்த்து எப்படியோ பயந்தடிச்சு ஓடி வந்துட்டோம், நம்ம உயிருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அதன் பிறகு அந்த தலையில கட்டியிருந்த அந்த டார்ச் லைட்டை எல்லாத்தையுமே கீழே எடுத்து வச்சுட்டு கார்த்திக் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்தி பாக்குறாரு. எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. ஆனா ரோட்ல கொஞ்சம் மழை தண்ணிலாம் இருந்துச்சுல்ல, அந்த தண்ணியிலேயே முகத்தை கழுவிட்டு அந்த நபர் ஃப்ரெஷ் ஆகி உட்கார்றாருங்க. அப்போ மறுபடியும் இந்த கார்த்திக்கு அதே உருவம் தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகு அவருக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீடியோக்கு கீழே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம்.
கார்த்திக் அந்த முகம்லாம் ஃபுல்லா தொடச்சிட்டு, இந்த முனுசாமி அப்படின்ற ஒரு தோல் மேல ஒரு துண்டு போட்டுருந்தாருங்க. அதை வாங்கி ஃபுல்லா முகமெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு, அதன் பிறகு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமா கையை கோர்த்து கொஞ்சம் அப்படியே சாஞ்சாராங்க. சாஞ்சிட்டு நிமிர்ந்து மேல பார்த்தா, அங்க பார்த்தா அதே உருவம் இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு மேல பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. காத்துல பறக்கிற மாதிரி இருந்திருக்கு. பார்த்தவர் பயங்கரமா கத்துன்னு கத்துறாராங்க. நல்லா பயந்து போயிட்டாரு. என்னடா மறுபடியும் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனுசாமி கையை உலுக்கி உலுக்கி பாக்குறாருங்க. ஆல்ரெடி இப்படி பின்னாடி தானே கை கொடுத்துருந்தாரு. அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாராங்க கார்த்திக். மண்டை கூட பிடிக்கவே இல்லை, அப்படியே விழுந்து மண்டையில பயங்கரமா அடிபட்டுச்சு. அந்த வலியோடவே தேய்ச்சிக்கிட்டே மேலே தாங்க பாக்குறாரு. என்னதாண்டா மேல இருக்கு அப்படின்னு முனுசாமியும் மேல பாக்குறாரு. முனுசாமிக்கும் அதே உருவம் தெரிஞ்சிருக்குங்க. அதுவும் காத்துல பறந்துட்டு இருக்கிற மாதிரி, இவங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. ஃபுல்லா சாக்கடை செய்யறா மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அது என்ன ஏதுன்றது இவங்களுக்கு புரியவே இல்லை. இப்போ அந்த இடத்துல இருந்து 2 பேருமே கையை கோர்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கத்திக்கிட்டே ஓடி கடைசியா ஒரு இடம் போயிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க கொஞ்சம் மக்கள் நடமாட்டம்லாம் அங்கங்க இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குறாங்க. அது ஒரு டீ கடையா இருந்திருக்கு. சரி, ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா நம்ம போலாண்டா கார்த்திக் அப்படின்னு சொல்லி முனுசாமி நிறுத்தி வச்சிருக்காருங்க. கார்த்திக்கும் முனுசாமி 2 பேரும் ஆல்ரெடி ஃபுல்லா நனைஞ்சிட்டாங்க இல்லையா, அந்த குளிருக்கு இதமா அந்த காஃபி ஒன்று குடிச்சிருக்காங்க. குடிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் மெதுவா நடக்கிறாங்க. டேய், மறுபடியும் இந்த இடத்துக்கு வர வேண்டாம். இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னாவே நைட் நேரத்துல, அதுவும் 2 மணிக்கு மேலன்னாவே யாருமே வரமாட்டாங்கடா. நம்ம வந்ததே பெருசு, இந்த மாதிரி நடந்ததுல யாரையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் நடந்து போறாங்க. அங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி மறுபடியும் அதே சவுக்கு சவுக்குன்னு மெல்ற மாதிரியான அந்த சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டதும் கார்த்திக் அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி பாக்குறாருங்க. என்னடாச்சு கார்த்திக் அப்படின்னு கேட்கும்போது முனுசாமிக்கும் அதே சத்தம் கேட்டிருக்கு. டேய், இது அதே சத்தமாடா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஆமாண்ணா, இது அதே சத்தம்தான் அப்படின்னு சொன்னதும் 2 பேருமே பதறி அடிச்சுட்டு எல்லா பக்கமும் பாக்குறாங்க. இவங்க கையில இருந்த டார்ச் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. எங்கேயுமே அந்த உருவம் தெரியவே இல்லை. ஆனா தொடர்ந்து அந்த சத்தங்கள் கேட்டுட்டே இருந்திருக்கு. இந்த சத்தத்தை மறுபடியும் கேட்க கேட்க கார்த்திகே ஏதோ பண்ற மாதிரி இருந்திருக்குங்க. மண்டையெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு, மண்டையை அப்படியே கை கோர்த்து சேர்த்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டே ஓட்டம் பிடிச்சு ஓடுறாருங்க. இப்போ முனுசாமிக்கும் அதே மாதிரியான ஃபீல் தான் இருந்திருக்கு. 2 பேரும் வீடு போய் சேர்ந்தா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட வீட்டுக்கே ஓடிட்டாங்களாம். அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டு கார்த்திக் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆல்ரெடி அழுக்கா இருக்காரு இல்லையா, அதனால அந்நேரத்துக்கு மழை ஈரத்துலையுமே குளிச்சுட்டு அதன் பிறகுதான் வீட்டுக்குள்ள போறாருங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு இவரும் பெட்ரூம்ல போய் படுக்கிறாருங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி சுத்தி பிறண்டு படுக்கிறாராம். கொஞ்சம் கூட இந்த நபருக்கு தூக்கமே வரலையா. தொடர்ந்து அந்த சத்தங்கள் கேட்டுட்டே இருந்திருக்கு காது ஓரத்துல. எங்க இருந்து தானே இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனான கார்த்திக் என்ன பண்றாருன்னா, வேகமா எந்திரிச்சு அந்த பெட்ரூம் லைட்டை போடுறாருங்க. அந்த பெட்ரூம் லைட்டை போட்டதும் இவங்களோட பெட்ரூம்ல ஒரு மூலையில அதே சாக்கடை மாதிரியான உருவம் உட்கார்ந்துட்டே இருந்திருக்குங்க. கண்ணெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருந்திருக்குங்க. இதை பார்த்ததும் கார்த்திக் அப்படி நடுநடுங்கி போயிட்டு பார்த்துட்டு அப்படி ஸ்டன்னாகி நின்றுட்டே இருக்காருங்க. அந்த உருவம் ரொம்பவே கேஷுவலா மெதுவா எந்திரிச்சு மெதுவா வெளியே போற மாதிரி போகுதுங்க. ஆனா போயிருச்சு. இப்போ அந்த உருவம் நடந்த இடம் ஃபுல்லாவே அந்த சேறுகளா இருக்கிற மாதிரியும் இருந்திருக்குங்க. இது எப்படா இது நம்ம கிளீன் பண்றது, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா நம்மள தானே திட்டுவாங்க, நம்ம ஏதோ சேத்தோட நடந்து வந்தோன்ற மாதிரி தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வேகமா பாத்ரூமுக்குள்ள போயிட்டு தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு வெளியே வராறாங்க. அங்க அந்த சேர்கள் எதுவுமே இல்லையா. அந்த மூலையில உட்காந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த ஷேப் அப்படியே சேர் மாதிரி ஒட்டிருச்சாங்க. அந்த எதுவுமே இல்லையா. நல்லாவே நடுங்கி போயிட்டாராங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த பக்கெட் எல்லாம் பாத்ரூம்ல வச்சுட்டு பெட்ல உட்காந்துட்டு இருக்காருங்க. விடியவே லைட் போட்டுட்டு உட்காந்துட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவரே அறியாமலே கொஞ்ச நேரம் தூங்கியிருக்காரு. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாரு. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் நடந்த விஷயங்கள் மறுபடியும் இவரோட எண்ணங்களுக்கு வந்துட்டே இருந்திருக்கு. சரி, இது அம்மாட்ட சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவங்களோட அம்மாவை கூப்பிட்டு சொல்றாங்க. அவங்களோட மனைவி கிட்ட சொன்னா அவங்க மனைவி பயந்துருவாங்க அப்படின்றதுனால அவங்க அம்மாட்ட மட்டும் சொல்றாங்க. அம்மா, நைட் இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அந்த இடத்துல இதுதான் ஆல்ரெடி நடந்துச்சா அப்படின்றதெல்லாம் சொல்லும் போதே கார்த்திகை அவங்க அம்மா திட்டிருக்காங்க. மறுபடியும் அந்த இடத்துக்கு நீ போகாத, அங்க நல்லா பயந்துட்டு வந்திருப்ப, சாமியை கும்பிட்டு சாமி நீர் எடுத்து வையே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மா சொல்லி தைரியப்படுத்திருக்காங்க. சரின்னு கார்த்திக்கும் ஒரு 2 நாளுக்கு எங்கேயுமே வெளியே போகலைங்க. நார்மலா போயிருந்திருக்கு. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு. 2 நாளுக்கு அப்புறமா மறுபடியும் நைட்டு நேரம் 10 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு கார்த்திக்கு வேலை வந்திருக்கு.
இவங்களோட வேலையை எங்க வேலை சொல்றாங்களோ அங்க போய் செஞ்சுதானே ஆகணும். இல்ல நான் வர முடியாது அப்படின்றதெல்லாம் மறுக்கவே முடியாது இல்லையா? அந்த காரணத்தினால கார்த்திக்கும் அன்னைக்கு போறாருங்க. இப்போ அது வேற ஒரு இடம் அப்படின்னும் போதே கார்த்திக் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்திருக்கு. இப்போ முனுசாமி அப்படின்றவரும் கார்த்திக் 2 பேருமே சேர்ந்து போறாங்க. கூட இன்னொரு ஆளும் ஜாயின் பண்றாரு. 3 பேருமா போகும்போது இன்னுமே இவங்க தைரியமா போயிருக்காங்க. அங்க போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் முனுசாமியும் கார்த்திக் அந்த இன்னொரு நபர் 3 பேரும் நடந்து வராங்கங்க. வரவே அங்கங்க தண்ணிகள்லாம் தேங்கிருக்கு பார்த்தீங்களா? அந்த தண்ணியில யாரோ குதிக்கிற மாதிரி, தண்ணி தெறிக்கிற மாதிரியான அந்த சத்தங்கள் கேட்குது. இப்ப நாமளே ஒரு இடத்துல தண்ணி கொட்டையா நிக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம போய் குதிச்சோம்னா ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரியான சத்தங்கள் கேட்குதுங்க. இப்படி கேட்டதுமே இந்த நேரத்துல எவண்டாது அப்படின்னு சொல்லி இந்த கார்த்திக்கும் முனுசாமியும் ஒண்ணு சேர திரும்பி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு உருவங்களும் தெரியல. ஆனா தண்ணிகள் மட்டும் தொடர்ந்து அப்படி தழும்புற சத்தங்கள், அந்த தெறிக்கிற சத்தங்கள் கேட்டுட்டே இருந்திருக்கு. என்னடா நம்ம கண்ணுக்கு தான் எதுவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் வந்தார் பார்த்தீங்கன்னா, அவரை கூப்பிட்டு காட்டுறாங்க. அவருக்கு அங்க தண்ணிகள் தெறிக்கிறது எந்த ஒரு இதுவுமே தெரியல, நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா சொல்றீங்க, தண்ணி தெரிக்குதா, எங்கண்ணா, அதெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்கும் அந்த இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. உடனே முனுசாமி அவரோட கையில இருந்த அந்த டார்ச் லைட்டை எடுத்து ஃபுல்லா எல்லா இடத்தையும் போட்டு பாக்குறாருங்க. மாறி மாறி தண்ணி தெரிச்சுட்டே இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல மட்டும் அப்படி தண்ணி படும்போது மட்டும் அந்த இடத்துல ஏதோ உருவம் தெரியற மாதிரி இருந்திருக்கீங்க. இது முனுசாமி நல்லாவே பார்த்துட்டாரு. இப்போ கார்த்திக் அது சரியா கவனிக்கலையாட்டுக்குங்க. ஆனா ஒண்ணுமே இல்லைன்னா நமக்கு தானே அப்படி தெரியுது, வானா அப்படின்னு சொல்லிட்டு நபர் கூட்டிட்டு போறாரு. கார்த்திக்க முனுசாமியும் இன்னொரு நபரும் கூட்டிகிட்டு போறாங்க. 3 பேரும் போயிட்டு வழக்கமான ஒரு இடத்துல உட்காடுறாங்க. உட்காந்து அங்கே டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதன் பிறகு மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் வேலைக்கு வரணும். அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு கிளீன் பண்ணிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இப்போ 3 பேர்த்தோட வீடுமே வேற டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ கார்த்திக் அப்படின்றவரு அவங்களோட வீட்டுக்கு நடந்தே போறாருங்க. பக்கமா தான் இருக்கு அப்படின்றதுனால நடந்தே போறாரு. போகவே பின்னாடி இந்த நபர் தண்ணி மேல நடந்த ஒரு சத்தம் கேட்கல, அதே மாதிரி பின்னாடியும் கேட்கல. இப்போ டக்குன்னு திரும்பி பார்த்தோம்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இப்படி தொடர்ந்து இவரோட வீடு போற வரைக்குமே கேட்டுட்டே இருந்தது. கடைசியா வீட்டு பக்கமா வந்ததுக்கு அப்புறமா இந்த சத்தம் கேட்கும் போதே திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல முன்னாடி பார்த்த அதே பொண்ணோட உருவம் மாதிரி தான் அங்க நிக்குதுங்க. இப்போ இன்னும் தெளிவா கரேர்னு தெரியுதுங்க. இந்த உருவத்தை பார்த்தவரு இவ்வளவுதான் பயம்னு இல்லையாங்க, நல்லா மிரண்டு போயிட்டாரு. வீட்டுக்குள்ள வேகமா ஓடுறாரு. இவர் மேல ஆல்ரெடி அழுக்கா இருக்கு. வேகமா போய் வீட்டெல்லாம் தட்டுறாங்க. வீட்டு கதவு யாருமே திறக்கல. சரி ஓகே அப்படின்னு வெளியே இருந்த அந்த பாத்ரூம்ல போயிட்டு இந்த நபர் சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே வராருங்க. வெளியே வரும்போதுமே என்ன பண்றாருன்னா, வெளியே அந்த மெதுவா கதவை திறந்துட்டு எட்டி பாக்குறாரு வாசல் பக்கம். ஏதாவது நிக்குதா, ஏதாவது இருக்கா, என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த நபர் அதுக்கப்புறமா தைரியத்தோட வெளியே வராரு. அங்க பார்க்கும்போது எதுவுமே இல்லை. சரி அப்படின்ட்டு வீட்டு கதவை தட்டுறாருங்க. அப்போ தட்டவேங்க இவருக்கு பக்கத்துல இருந்துட்டு ஏதோ தட்டுற மாதிரி இருந்திருக்குங்க. இப்போ சைட்ல மெதுவா திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல அதே பேயோட உருவம் நிக்குதுங்க. இப்ப பார்த்தவர் இன்னும் கத்துன்னு கத்துறாங்க, சத்தம் போட்டு கத்துறாரு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் லைட்டு போட்டாங்க. ஆனா இவங்க வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் கூட லைட்டும் போடல, கதவையும் திறக்கல, எதுவுமே பண்ணல. என்னடா இது, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களே வெளியே வந்தா கூட நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வர மாட்டாங்களான்னு கள்ள தூக்கி படார் நடிக்கிறாருங்க. இவர் கதவு மேல கள்ள தூக்கி போட்டாருன்னா அந்த உருவம் இவங்களோட வீட்டு மேல கள்ளத்துக்கு போடுதாங்க, இந்த ஜன்னல் மேல கள்ளத்துக்கு போடுதாங்க. இப்படி இவர் எது பண்ணினாலும் அந்த உருவமும் பண்ணிட்டே இருந்திருக்கு. கடைசியா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் வெளியே வந்துட்டு பாக்குறாங்க. என்னப்பா ஆச்சு, எதுக்குப்பா இப்படி தட்டிட்டு இருக்க, நடுராத்திரில தூங்க கூட விட மாட்டே அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இல்லைங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க வெளியே வரல, அதனாலதான் தட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு இந்த நபர் வேகமா கதவை உடைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களோட வீட்டுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு உள்ள எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. கதவை தட்டுற மாதிரியான அந்த சத்தமோ கல்லு தூக்கி போட்டது எந்த சத்தமுமே கேட்கலையாங்க. இவருக்கே ஆச்சரியமா போச்சு. சரி அப்படின்ட்டு உள்ள போறாரு. போயிட்டு பயங்கரமா டென்ஷன்ல இருந்தவர் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஆல்ரெடி இவங்க தான் திட்டிருக்காங்க இல்லையா, மறுபடியும் சொன்னோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளதான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் ஏதோ ஒரு இதுவுமே சொல்லாமலே அந்த நபர் அப்படியே காலத்தை விட்டுட்டார். கிட்டத்தட்ட 1 வாரம் இப்படியே போயிருந்திருக்கீங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா கார்த்திகோட அந்த செயல்பாடுகள்ல கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர் அடிக்கடி தண்ணி நிறைய குடிக்கிறாரு. என்னங்க இவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, நான் தண்ணி தானே குடிக்கிறேன், எதுக்கு நீ இப்படி பேசுற அப்படின்னு உங்களோட மனைவி கிட்ட சண்டைக்கு போறாருங்க. கோபமாவே பேசுறாரு. யாருக்கிட்டையுமே சிரிச்சே பேச மாட்டாராங்க. எப்ப பார்த்தாலும் கோவத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. எதையாவது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கிறாராங்க. எவ்வளவு பசியாகும் ஒரு மனுஷனுக்கு, ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும். ஆனா இந்த நபர் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறாராங்க.
கடைசியா இந்த நபர் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு வந்துட்டு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ஏதாவது நான்வெஜ் செஞ்சு தரியா, மட்டன் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தரியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குறிப்பிட்டு என்ன கேட்குறாருன்னா, அந்த குடல், ரத்தங்கள் அந்த மாதிரியான ஐட்டங்கள் ரொம்பவே விரும்பி கேட்டிருக்காருங்க. சரி, கணவர் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஆசையா கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவியும் அவங்களோட அம்மாவும் செஞ்சு கொடுக்குறாங்க. செஞ்சு கொண்டுட்டு வந்து வச்சிருக்காங்க. ஃபுல்லா ஒரு ஒரு பானல் ஃபுல்லா இருக்குங்க, வடசட்டி ஃபுல்லா இருக்கு. அந்த ஃபுல் இதுவுமே இவர் ஃபுல்லாவே சாப்பிட்டு முடிச்சிட்டாருங்க. கொஞ்சம் ஒரு பீஸ் கூட அவங்களோட மனைவிக்கோ அவங்களோட அம்மாவுக்கோ கொடுக்கவே இல்லையாங்க. அந்த வானல்ல இருந்தது எல்லாமே அவரே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அவங்களே ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த அளவுக்கு நான்வெஜ் வந்து அவர் விரும்பி சாப்பிட மாட்டார். சாப்பிடுவாரு, கொஞ்சமா தான் சாப்பிடுவார். இப்போ அவங்களுக்கே பிரமிப்பா இருந்திருக்கு. சரி, ஓகே, சாப்பிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த மட்டன் எல்லாம் சமைச்சிருந்தாங்க இல்லையா, அதையெல்லாம் கொஞ்சம் தட்டில் போட்டு குழம்பெல்லாம் ஊற்றி அந்த பீஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா கொடுக்குறாருங்க. அதையும் ஃபுல்லா வெளிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏப்பம் விட்டுட்டு தான் எந்திரிச்சுக்காரு. எழுந்தவரை போயிட்டு நேராக கையெல்லாம் கழுவிட்டு அப்புறம் ஃபுல்லா எவ்வளோ தண்ணி குடிக்கிறாராங்க. குடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு சேர் மேல உட்காராரு. கொஞ்சமா தான் இவங்களுக்கும் மீதி இருந்திருக்கு. அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களும் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு அவங்களோட மனைவி கொஞ்சம் நேரம் உள்ள போய் படுக்கலாம் அப்படின்னு படுத்துட்டு இருந்திருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த அவங்க மனைவியோட கழுத்தை யாரோ பிடிச்சு நெரிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அப்போ டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவங்க மனைவி ஷாக் ஆயிட்டாங்கங்க. அது வேற யாருமே இல்லை, கார்த்திக் தான். கார்த்திக் இப்போ அவங்களோட மனைவியோட அந்த கழுத்தை பிடிச்சி ஃபுல்லா நெரிச்சு அப்படியே கழுத்தை கடிக்க வர மாதிரி அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு அப்படியே பாஞ்சிட்டு இருக்காருங்க. இப்போ இதை பார்த்தவங்க அந்த கார்த்திகை தள்ளவே முடியலையாங்க. ஒரு 5 ஆள் இருந்தா அவங்க எப்படி ஃபோர்ஸா தள்ள முடியாதுல்ல, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபோர்ஸா இருந்திருக்காருங்க. தள்ளவே முடியாம இருந்திருக்காங்க. இவங்களால அவங்க தான் கழுத்து நெரிச்சிட்டு இருக்காங்களே, கண்ணெல்லாம் மேல போற மாதிரி இருக்கு, மூச்சு விடுறதெல்லாம் கஷ்டமா போயிடுச்சான். இவங்க வேக வேகமா எந்திரிக்கலாம் அப்படின்னாலும் எழவே முடியல. கையை வச்சு காலை வச்சு எதேதோ பண்ணி ஒரு வழியா கார்த்திகை தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டதும் கார்த்திக் அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாருங்க. இப்போ அவங்களோட மனைவி எந்திரிக்கிறாங்க. ஃபுல்லா இருமலா இருந்திருக்கு. அவங்களே ஆல்ரெடி கழுத்தெல்லாம் நசிங் போயிருக்குல்ல, ஃபுல்லா இருமி முடிச்சுட்டு வேக வேகமா பெட்ரூம் விட்டு வெளியே விடுறாங்க. அங்க போயிட்டு அவங்களோட அம்மாவை கூப்பிடுறாங்க. கார்த்திகோட அம்மாவை போய் எழுப்புறாங்க. ஏங்க எந்திரிங்க, இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுத்த, இவர் என்னமோ பண்றாரு, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு மாதிரிலாம் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் அந்த கார்த்திகை பாக்குறாங்களாங்க. அங்க கார்த்திக் மயக்கத்துல இருந்திருக்காரு. தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னடா கார்த்திக் பண்ற, அந்த பிள்ளைய கொல்றதுக்கு எதுக்கடா போன அப்படின்னு கேட்கும்போது, நானாமா, நான் கொல்லலையே, இப்போ நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலமா, நாங்க வெளியே தான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், எப்படி நான் உள்ள வந்தேன்றது தெரியல, நீங்க எழுப்புற போது தான் எனக்கு தெரியுது அப்படின்னு இந்த நம்பர் சொல்லியிருக்காருங்க. அப்போ கார்த்திக் பேசுறத பார்த்துட்டு இவங்களோட அம்மாவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இவ வந்து இப்படி சொல்றாளே, இவன் இப்படி சொல்றானே, என்னதான் நடந்திருக்கும் அப்படின்றது தெரியாமலே இவங்க அம்மா குழப்பத்திலே இருந்திருக்காங்க. சரி, நான் அன்னைக்கு அப்படியே விட்டுட்டாங்க. அவங்களோட மனைவி மறுபடியும் பெட்ல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா படுத்திருக்காங்க. கார்த்திக்கும் எழுந்திரிச்சு போய் நார்மலா டிவி பார்த்துட்டு இருந்திருக்காரு. சரி அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நல்லா இருந்த அந்த கார்த்திக் அப்படின்ற ஒரு சாயங்காலமா டீ எல்லாம் போட்டுட்டு அவங்களோட அம்மா வந்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அம்மாவோட கையை தட்டி விட்டு அந்த டீ அவங்க மேலேயே ஊத்திருச்சுங்க. இதை பார்த்து கார்த்திக் சிரிச்சிட்டு இருந்திருக்காரு. அம்மா மேல கொட்டிட்டோமே அப்படின்ற வருத்தமும் இல்லை, அவங்களை சுற்றுமே அப்படின்ற ஒரு இதுவுமே இல்லாம சிரிச்சிட்டு இருந்திருக்காருங்க. என்னடா ராட்சசன் மாதிரி இப்படி சிரிச்சிட்டு இருக்கே அப்படின்னு அவங்களோட அம்மா திட்டுறாங்க. அதையுமே சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டாங்க. மறுபடியும் அவங்களோட அம்மா போயிட்டு ஃபுல்லா கை காலெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அந்த டீ கொட்டின ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மறுபடியும் வராங்களாங்க. வரும்போது கார்த்திக் என்ன கேட்கிறாருன்னா, அம்மா எனக்கு ஏமா டீயே கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காருங்க. மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே ஒரு 5-6 நாள் பண்ணிட்டே இருந்ததுக்கு அப்புறமா இவங்களோட அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆல்ரெடி கார்த்திக் சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு, அப்போ இதுவா தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டே இவங்களோட அம்மா யாருக்கிட்டையுமே சொல்லாமலே இவங்களோட ஊர் இங்க சென்னையிலேயே ஒரு தர்கா ஒன்று பாக்குறாங்க. பார்த்தவங்க அங்க போயிட்டு இந்த மாதிரிலாம் வீட்டுல தொடர்ந்து நடக்குதுங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, தொடர்ந்து ஏதாவது ஒரு உயிர் பலி போயிருமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அந்த தர்காவில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள நீங்க அப்படியே எதுவுமே சொல்லாமலே கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு அன்னைக்கு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. 2 நாள் அந்த கார்த்திக் அப்படின்றவரை கூட்டிட்டு போகிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 2 நாளுமே இவங்களுக்கு 2 வருஷத்தை கடக்கிற மாதிரி ஆயிடுச்சாங்க. பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணிட்டே இருந்திருக்காரு. நைட்ல கொஞ்சம் கூட தூங்கவே விடுறது இல்லையாங்க. திடீர்னு நைட்ல வீர் 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 வீர்னு கத்துறாருங்க. அலறி அடிச்சுக்கிட்டு எல்லாருமே எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தா இந்த நபர் அப்படியே பேசாம படுத்துக்கு வரான். எப்படி இருக்கும், நடுராத்துல கத்திட்டு படுத்தா.
அப்படியே பயந்து நடுங்குறாங்க. இவங்களோட மனைவியே அந்த பெட்ரூம்குள்ள வரதுக்கு பயந்துட்டு ஹால்லயே படுத்துக்கிறாங்க. அவங்களோட அம்மாவும் ஹால்லயே படுத்துட்டு இருக்காங்க. இப்படியே 2வது நாள் என்ன பண்றாருன்னா, கார்த்திக் எந்திரிடா, நம்ம ஒரு வேலையா ஒரு இடத்துக்கு போலாம், எங்களை கூட்டிட்டு போடா, நாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சு கார்த்திக் வந்து கிளப்புறாங்க. கிளப்பி கொண்டு போய் வண்டி எடுக்கிற வரைக்குமே நார்மலா இருந்திருக்காங்க. வண்டி எடுக்க போகும்போது இந்த கார்த்திக் இவங்களை பார்த்து ரொம்பவே ஒரு விகாரமான சிரிப்பு சிரிச்சிருக்காருங்க. அப்பவே இவங்களோட அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு, ஆஹா இவனோட போனா நம்மள ஏதாவது தள்ளி விட்டுருவான், எங்கேயாவது ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பைக்ல வேண்டாம், நம்ம ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ கார் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுமே அவங்களோட அம்மாவை அவ்வளோ ஒரு முறை முறைச்சாராங்க. பயங்கரமா முறைச்சிருக்காரு. சரி வாடா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா மெதுவாக கூட்டிட்டு வந்துட்டு கார் அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் கார்த்திகை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில 2 ஆம்பளைங்களை வந்து கூட கூட்டிட்டு போறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்களையே கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அங்க போய் நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால கூட்டிட்டு போய் கரெக்டா அந்த தர்காவோட வாசலை நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு கார்த்திகை அந்த கார்ல இருந்து இறக்குறதே ரொம்ப கஷ்டமா போச்சான். அந்த கார்ல இருந்து கீழே இறக்கி உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவரை உட்கார வச்சு சமாதானம் பண்றதுக்குள்ளுமே படாத பாடுபட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட கார்த்திக் வந்து அடங்கவே இல்லையோ, அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுக்கே தான் பார்த்தாராம். அந்த ஆம்பளைங்க மட்டும் இல்லை அப்படின்னா அன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்குன்றது தெரியலையாம். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த தர்காவில் இருக்கிறவங்க இந்த நபருக்கு பேயெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி அங்க பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த பேய் தான் இப்போ இவரோட உடம்புல இருக்கு, இது வந்து ஓட்டியாச்சு, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மறுபடியும் அந்த இடத்துக்கு இவர் போகாம இருக்கணும் அப்படின்றத சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரின்னு அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டு கார்த்திகை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போதுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, கையில எல்லாம் தாய்த்து கட்டியிருக்காங்க, இடுப்புல ஒரு தாய்த்து ஒன்று கட்டி விட்டுருக்காங்க. 2யும் கட்டி விட்டுருக்காங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு இது அவுக்காம பார்த்துக்கங்க, நான்வெஜ் எல்லாம் கொடுங்க, ஆனா அதிகமாக கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரின்னு அவங்களும் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு ரொம்ப நாள் ஒரு வாரம் ஒரு 10 நாளுக்கு மேலேயே இந்த நபரை வீட்டோடயே வச்சிருந்துருக்காங்க. எவ்வளோ அர்ஜென்ட்டான வேலை வந்தாலுமே அனுப்பாமலே வச்சிருந்துருக்காங்க. அப்புறமா முனுசாமியே நேரில் வராருங்க. வந்துட்டு என்னப்பா வேலைக்கே வரமாட்டேங்கிற, என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ முனுசாமி வந்தப்போ தான் கார்த்திகிட்டேயே இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. முனுசாமி பயந்தபடியே பேந்து முழிச்சிட்டு இருந்திருக்காரு. என்னங்க நீங்க இந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இதை விட மோசமான அவருக்கு நடந்துச்சாங்க. இந்த வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம ஒரு நிமிஷம் கூட படுக்கவே விடாதாங்க. அப்படியே போட்டு அழுத்திட்டே இருக்குமா. இந்த நபரும் எவ்வளோ திணறி இது பண்ணாலுமே போகவே போகாதான். கொஞ்சம் விட்டுருந்தா இவங்களோட அந்த முனுசாமி அப்படின்றவரோட உயிரே போயிருக்குமாங்க. அந்த அளவுக்குலாம் போட்டு நைட் நேரத்துல அழுத்துன்னு அழுத்துமா. அப்புறமா இவங்களாம் அவங்களோட கோயிலுக்கு போயிட்டு சரி பண்ணிட்டு இது பண்றதுக்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சா. சரி இதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு எவ்வளவு அர்ஜென்டான வேலை வந்தாலும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே முடிவு பண்ணிக்கிட்டு அதுல இருந்து 1 மாசத்துக்கு வேலைக்கே போகாம இருந்திருக்காங்க. அந்த 1 மாசமுமே இவங்களுக்கு அர்ஜென்டான வேலைகள் வரும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த டைமுக்கு உரிய வேலைகள் வரும். அப்போலாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பகல்ல வந்தா போவாங்க, நைட்ல வந்துச்சுன்னா வேற ஒரு ஆளை மாத்தி விட்டுருவாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா தான் நார்மலா இவங்க வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்பவுமே அந்த சைடு அந்த பாதாள சாக்கடை இருந்துச்சு பாத்தீங்களா, இவங்க போனாங்களே அந்த பெரிய ஹோல், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாவே இவங்களுக்கெல்லாம் தொடையெல்லாம் நடுங்குவான். நிறைய டைமு அன்டைம்லேயே தான் அந்த வேலை வருவாங்க. ஆனால் இவங்க போகவே மாட்டாங்களாம். நாங்கள் இந்த மாதிரி செய்யறது இல்லைங்க, நீ வேற ஒரு ஆளை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிடுறாங்களாம். அந்த இடத்துக்கு போனால் மறுபடியும் பிரச்சனை வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டே இவங்க போகாமல் அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு கார்த்திக் வேலை சேர்ந்து கொஞ்ச நாள்லயே நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க கார்த்திக் அப்படின்றவங்க. இந்த நிகழ்வை சொன்ன கார்த்திக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்ல கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்லாம் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஹைப்பும் போட்டுருங்க. ஓகே காய்ஸ், இது மாதிரியான உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அனுபவங்கள் பேய் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான பயங்கரமான நிகழ்வோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.